நாளைக்கு காலையில இப்ப நீங்க ரொட்டீனா போயிட்டு இருக்கிற உங்களுடைய வேலை உங்ககிட்ட இருக்குமா இல்லையா? உங்க வீட்டுல வளர்ற குழந்தைங்களோட படிப்பு எப்படி இருக்க போகுது? அவங்க என்ன படிக்கணும், என்ன படிக்க கூடாது? உங்க கையில இப்ப இருக்கிற அந்த மொபைல் போன் அது வெறும் மெஷினா, இல்ல உங்களோட சீக்ரெட் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களையே ஆட்டி படைக்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரா? இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஜெனரேஷனல் அப்டேட் பத்தி தான். இது மனுஷன் தன்னுடைய மூளைய காலுக்கடியில வச்சுட்டு வேற ஒரு மூளைய வாடகைக்கு எடுக்க போற ஒரு பரிணாம மாற்றம் தான். ஒரு காலத்துல கல்லுல நெருப்ப கண்டுபிடிச்ச மனுஷன் அதுக்கப்புறம் ரேடியோவை கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறம் கரண்ட்டை கண்டுபிடிச்சான். இதெல்லாம் மனித குலத்துடைய வரலாற்றையே மாத்துச்சுல்ல. ஆனா இன்னைக்கு நாம பேச போற இந்த டாபிக் இதை விடவே ஒரு பெரிய விஷயங்க. ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இத தமிழ்ல சொல்லணும்னா செயற்கை நுண்ணறிவு. மனுஷனுடைய இந்த ஒரு இன்வென்ஷன் எல்லாத்தையும் விட பெரிய ஒரு விஷயங்க. இன்னைக்கு காலையில நீங்க முழிச்சதுல இருந்து உங்க கட்டில் பக்கத்துல இருக்கிற ஸ்மார்ட் போனை எடுத்து அதுல இருக்கிற அந்த ஒரு ஃபேஸ் அன்லாக் உங்க மூஞ்சிய பார்த்ததும் டக்குன்னு ஓபன் ஆகுதே, அங்கேயே நீங்க அந்த பூதத்துக்குள்ள கால் வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சில பேர் இத ஒரு அதிசய பிறவி அப்படின்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆஹா, இனிமே நம்ம கஷ்டப்பட்டு கோடிங் எல்லாம் அடிக்கவே வேணாம், பக்கம் பக்கமா எஸ்ஏ எழுத வேண்டிய அவசியமே இல்ல, கணக்கும் போடவே தேவையில்ல, ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது, எல்லாத்தையும் தான் என் போன்ல இருக்கிற இந்த சேட் பாட் செய்தே அப்படின்னு நம்ம ஜாலியா இருக்கும். இன்னொரு பக்கம் சில பேர் இதுதான் அழிவுடைய ஒரு ஆரம்பம் அப்படின்னு நினைச்சு பயத்துல நடுங்குறாங்க. ஐயோ, இன்னும் 5 வருஷத்துல ரோபோக்கள் நம்ம வேலையை தூக்கிடும், மனுஷன் நடு ரோட்ல தான் நிக்கணும், டெர்மினேட்டர் படம் மாதிரி மெஷின் எல்லாமே ஒன்னு சேர்ந்து நம்மளையே காலி பண்ணிடும் அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனா இங்க நான் என்ன சொல்றேன்னா, இது நம்ம மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி. இந்த விளக்குக்குள்ள ஒரு பூதம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஆனா அந்த பூதம் நம்மளையே விழுங்குமா, இல்ல நாம சொல்ற வேலையை மட்டும் செஞ்சுட்டு நம்ம காலுக்கு அடியிலேயே இருக்குமா? இதுதான் இன்னைக்கு உலகமே விவாதிச்சிட்டு இருக்கிற ஒரு $1 மில்லியன் கொஷின். இன்னைக்கு இந்த வீடியோல நாம் பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி தெரியலாம், ஆனா அது கதை கிடையாது, அது எல்லாமே நிஜ வாழ்க்கை தான். நாம தினமும் சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். நிஜமாவே ஏஐ மனுஷனை ரிப்ளேஸ் பண்ணிடுமா என்ன? இல்ல மனுஷன் ஏஐய வச்சு வேற ஒரு உயரத்துக்கு போக போறானா? இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க சாதாரண ஆட்கள் கிடையவே கிடையாது. இந்த ஜெனரேஷனல் ரெவல்யூஷனை நேர்ல பார்க்க போற ஒரு வரலாற்று சாட்சிகள் தான் நம்ம எல்லாருமே. இத பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ ஒரு சாய்ஸ் கிடையாது, அது நம்ம கடமை. நாம இதுல பேச போற விஷயங்கள் உங்க சிந்தனைய அப்படியே தலைகீழா மாத்த போகுது. சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஏஐ அப்படின்னா என்ன? நம்ம பார்த்து ரசிச்ச நம்மளோட சினிமால இருந்தே நாம வருவோம். இந்த ஏஐ பத்தி நம்ம மண்டையில ஏத்தி வச்சிருக்கிற ஒரு சினிமா பின்பத்தை இப்ப நம்ம உடைக்கலாம். நாம இந்த ரோபோ படம் பார்த்திருப்போம், எந்திரன் சங்கர் எடுத்தாரு இல்லைங்களா, அந்த படம். அந்த படத்துல வர்ற சிட்டி ரோபோவும் சரி, டெர்மினேட்டர் படத்துல வர்ற அர்னால்டு மாதிரியோ ஒரு மெஷின் துப்பாக்கியை எடுத்துட்டு நம்மளையே துரத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லனா மெஷின்கள் எல்லாமே கூட்டு சேர்ந்துகிட்டு மனுஷங்களை ஒரு கூண்டில் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணணும்னு பயப்படுறோம். பாஸ், நிஜம் அது கிடையாது. ஏஐ அப்படிங்கிறது உங்களை அடிக்க வர்ற ஒரு ஸ்டீல் மேனோ இல்லனா ஒரு அயன் மேனோ இல்லனா ஒரு பூதமோ கிடையாது. அது உங்க பாக்கெட்ல இருக்கிற போன்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு அல்காரிதம் தான். இன்னும் புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா, அது உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் பிரெயினா வேலை செய்யுது. நாம ஒரு குழந்தைக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கிறோம்? தம்பி, இதுதான் நெருப்பு, தொட்டா சுடுன்னு சொல்லுவோம். ஒரு வாட்டி சொல்லுவோம், 2 வாட்டி சொல்லுவோம். ஆனா அந்த பையன் தெரியாம தொட்டுட்டா அந்த வலி அவனோட மூளையில ஒரு டேட்டாவா பதிஞ்சிரும். அடுத்த வாட்டி நெருப்பை பார்த்தா அவனோட மூளை, டேய் அதை தொடாத, உனக்கு சுடுன்னு சொல்லும். இதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கை அப்படியே அந்த மிஷின்லயும் நீங்க பொருத்தி பாருங்களேன். மெஷினுக்கு நாம பில்லியன் கணக்கான டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை அள்ளி போடுவோம். 1 கோடி நாயோட போட்டோவை காட்டி பாருப்பா இதுதான் நாயின்னு சொல்லுவோம், 1 கோடி பூனையோட போட்டோவை காட்டி இதுதான் பூனைன்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு புது போட்டோவை அதுக்கு காட்டினா அந்த மெஷினே பழைய டேட்டாவை எல்லாத்தையுமே செக் பண்ணி அனலைஸ் பண்ணி, தலைவா இதுதான் 99% பூனை அப்படின்னு அடிச்சு சொல்லும். அதுக்கு கண்ணு கிடையாது, காது கிடையாது, செவித்திறன் எதுவுமே கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கு, அதுதான் இது எல்லாத்தையும் விடவே ரொம்ப பெருசு. இப்போ ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன்.
நீங்க யூடியூப்ல போய் ஒரு மெலோடி பாட்டு கேக்குறீங்கன்னு வைங்க, அடுத்த 5 நிமிஷத்துல உங்களுக்கே தெரியாம அடுத்தடுத்த மெலோடி பாட்டுகளா உங்க லிஸ்ட்ல வரும். அது எப்படி? உங்க ரசனை என்ன, உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு அந்த மெஷின் ஒரு கணக்கு போட்டுரும். அதாவது அல்காரிதம்ல செட் பண்ணிடும். உங்க கண்ணு எங்க போகுது, நீங்க எந்த வீடியோவை ஸ்கிப் பண்றீங்க, எந்த ரீல்ஸ் 2 வாட்டி பாக்குறீங்கன்னு எல்லாத்தையுமே அது நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க உங்களுடைய சீக்ரெட்ஸை உங்க வீட்டுல கூட சொல்லாம இருக்கலாம், ஆனா கூகுள் கிட்டயும் சரி, இன்ஸ்டாகிராம் கிட்டயும் சரி சொல்லிட்டே தான் இருப்பீங்க. நீங்க என்ன நினைப்பீங்கன்னு உங்களை விட அந்த அல்காரிதத்துக்கு நல்லாவே தெரியும். இங்க தாங்க ஆரம்பிக்குது ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் கேம். நாம நினைக்கிறோம் நான் தான் இந்த போனை யூஸ் பண்றேன்னு, ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த போன் தான் உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த பொருளை பிடிக்கணும், நீங்க யாரை ஆதரிக்கணும், நீங்க எப்ப கோவப்படணும், எப்ப சிரிக்கணும்னு கூட அந்த ஏஐ தான் முடிவு பண்ணிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் ஒரு கடைக்கு போனா அந்த கடைக்காரர் நம்ம கிட்ட பேசி நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுப்பாரு. இப்ப நீங்க கடைக்கு போக வேணாம், உங்க போன்ல பிரியாணின்னு ஒரு வார்த்தையை சொன்னா போதும், இல்ல டைப் பண்ணாவே போதும். அடுத்த 5 நிமிஷத்துல ஜொமேட்டோவும் சரி ஸ்விக்கியும் சரி உங்க போன்ல தையா தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சார் இன்னைக்கு 50% ஆஃபர் இருக்கு சார், இல்ல இன்னைக்கு 70% ஆஃபர் இருக்கு சார், இந்த கடையில ஒரு பிரியாணி வாங்கினா 2 பிரியாணி தருவாங்க சார். இது ஏதோ தற்செயலா நடக்கிறதுன்னு நினைக்காதீங்க, இது ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் ஹண்ட். இந்த மாதிரி நம்மளுடைய சர்ச் ஹிஸ்டரியை வச்சு எல்லாமே அதுவாவே அல்காரிதம் செட் பண்ணிக்கும். நீங்க தான் அந்த ஹண்ட்டுக்கு தேவையான ஒரு ப்ரே, அதாவது இறை. ஆனா இதுல ஒரு ஆபத்தான விஷயம் இருக்கு. ஏஐனாலே டேட்டாவை வச்சு கணக்கு போட முடியும், ஆனா அதனால உணரவே முடியாது. இப்ப நீங்க சோகமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா ஏஐ உங்களுக்காக ஒரு சோகமான பாட்டை போட்டு கொடுக்கும். ஆனா ஏன் தம்பி சோகமா இருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்டு உங்க கண்ணீரை அதை துடைக்கவே துடைக்காது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நாம ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். முன்னாடி நாம தான் கார் ஓட்டுவோம், ஆனா இப்போ கார் தானா ஓட போகுது. நான் சொல்றது ஒரு ஆட்டோமேட்டட் ஏஐ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், அதெல்லாம் இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்னாடி நாம தான் பிளாக் போஸ்ட் எழுதுவோம், ஆனா இப்ப சாட் ஜிபிடியோட உதவினால எழுதுறோம். நாம யோசிக்க வேண்டிய வேலையை எல்லாமே மிஷின் கிட்ட கொடுத்தா அப்ப நம்ம மூலம் என்னத்துக்குங்க ஆகுறது? கோமாளி படத்துல ஜெயம் ரவி சொல்ற ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. ஒரு காலத்துல நமக்கு 100 பேரோட போன் நம்பர் மனப்பாடமா தெரியும், ஆனா இப்ப நம்ம பெத்தவங்க நம்பரே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா மூளை செய்ய வேண்டிய வேலையை போன் கிட்ட கொடுத்துட்டோம். அதே மாதிரி மனுஷன் செய்ய வேண்டிய எல்லா புத்திசாலித்தனமான வேலையும் ஏஐ கிட்ட நம்ம கொடுத்துட்டோம். நாளைக்கு மனுஷன் வெறும் ஒரே ஒரு யூசபிள் மெட்டீரியல் மட்டும்தான். இது ஒரு பக்கம் நமக்கு வசதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய யூனிக்னஸ் மெதுவா மறைஞ்சுக்கிட்டே இருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். நீங்க யாருங்கிறத நீங்க முடிவு பண்ணாம ஒரு கம்ப்யூட்டர் முடிவு பண்ற நிலைமைக்கு நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த நாளை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்துலலாம் கிடையாது, இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அதோட ஆரம்பம். இப்ப எல்லாருடைய மெயின் கவலைக்கு வருவோம். நிறைய பேர் ஏஐயால என்னோட வேலை போயிடுமான்னு கேட்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா சில வேலைகள் கண்டிப்பா போக தான் செய்யும், ஆனா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. எந்த வேலையெல்லாம் ஒரே மாதிரி திரும்ப திரும்ப செய்யப்படுதோ அந்த வேலை எல்லாமே ஏஐ கிட்ட தான் கண்டிப்பா போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், டேட்டா என்ட்ரி இனிமே இதுக்கு மனுஷன் தேவையே இல்லை. அதுக்கப்புறம் அக்கௌண்டிங், கணக்கு போட மிஷின் மட்டுமே போதும். அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸ், இதுக்கெல்லாம் இப்ப சாட் பாட்டே மோஸ்டா பதில் சொல்லிடும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல இருக்கிற எல்லா துணியையும் கையால தான் துவைச்சாங்க. அப்புறம் வாஷிங் மிஷின் வந்துச்சு. அப்ப துவைக்கிறவங்க வேலை போச்சுன்னு அழுதாங்களா என்ன? இல்லவே இல்லை, அவங்க வேற வேலைக்கு மாறிட்டாங்க. அதே மாதிரி தாங்க ஏஐயும். இது உங்களை வேலையில இருந்து தூக்காது, நீங்க வேலை செய்யற விதத்தை தான் மாத்தும். சினிமால இப்ப ஏஐயோட தாக்கம் பயங்கரமாவே இருக்கு. இப்போ ஒரு பழைய காலத்து நடிகரை திரும்ப கொண்டு வர்றாங்க. நீங்க ஒரு பாட்டு எழுதணும்னா ஒரு கீவேர்ட் கொடுத்தாலே போதும், ஏஐ கவிதையா லிரிக்ஸை கொட்டும். ஆனா மக்களே, ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஏஐனால ஒரு கவிதை எழுத முடியுமே தவிர அந்த கவிதையை எழுதும் போது அந்த கவிஞனுக்குள்ள ஒரு வலி இருக்குமே, ஒரு ஏக்கம் இருக்குமே, அது ஏஐக்கு வராது. இப்போ ஒரு சீன்ல ஹீரோயின் அழுறாங்கன்னா ஏஐயால ஒரு கண்ணீர் துளிய நேர்த்தியா உருவாக்க முடியும். ஆனா அந்த கண்ணீர் துளிக்குள்ள இருக்கிற உணர்வை ஒரு மனுஷனாலதான் கொண்டு வர முடியும். கிரியேட்டிவிட்டிங்கிறது வெறும் டேட்டா இல்ல, அது ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாவை எந்த மெஷினாலையும் காப்பி அடிக்கவே முடியாது. இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல ஏஐ பண்ற வேலைகள் ரொம்பவே அதிகம். உலகத்துல இருக்க மிகச்சிறந்த டாக்டரை விட ஒரு ஏஐ ஸ்கேனிங் மிஷின் கேன்சரை ஆரம்ப கட்டத்திலேயே டயக்னைஸ் பண்ணுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்களேன், ஆபரேஷன் தியேட்டர்ல உங்க அப்பா படுத்திருக்காரு, இல்ல உங்க அம்மா யாராவது படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ரோபோ ஆபரேஷன் பண்ண கத்திய கையில எடுக்குது. உங்களுக்கு அப்ப எப்படி இருக்கும்? பயம் இருக்குமா இருக்காதா? அதே இடத்துல
ஒரு டாக்டர் வந்து உங்க கையை பிடிச்சு கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னா அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அதுதான் ஹியூமன் கனெக்ட், அதுதான் ஹியூமன் டச். ஏஐ மருந்து கொடுக்கும், ஆனா மனுஷன் தான் நம்பிக்கையை கொடுப்பான். அந்த நம்பிக்கை தான் நமக்கு பாதி மருந்து. அடுத்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு வாங்க. நம்ம ஊர் விவசாயத்தை எடுத்துக்குவோம். இன்னைக்கு விவசாயம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும். தண்ணி பற்றாக்குறை, பூச்சி தாக்கி பயிர் நாசமாகிறது, இது எல்லாத்துக்கும் ஏஐ ஒரு சொல்யூஷன் தரும். மண்ணோட ஈரப்பதத்தை சென்சார் வச்சு செக் பண்ணி கரெக்டா எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை மட்டும் பாய்ச்சலாம். ட்ரோன் மூலமா எந்த இடத்துல செடி வாடி போயிருக்கோ அங்க மட்டும் மருந்து அடிக்கலாம். இந்த மாதிரி அறிவுரைகளை நமக்கு சொல்லும். விவசாயம் இப்ப பாடுபடுற தொழிலா இல்லாம புத்திசாலித்தனமா செய்யற ஒரு தொழிலா மாறும். விவசாயிங்க கையில எல்லாம் இனிமே மண்வெட்டி மட்டும் இல்லாம ஒரு டேப்லெட் போனுமே இருக்கும். அப்படி இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். இது முன்னேற்றம் தானே. இப்ப எஜுகேஷனல் ஃபீல்டுக்கு வாங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி பாடம் நடத்த கண்டிப்பா முடியவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதம். ஏஐ ஒவ்வொரு குழந்தையோட லேர்னிங் ஸ்கில்ஸையும் தனித்தனியா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கும். ஆனா இதனால டீச்சர்ஸ் வேலை போயிடுமா என்ன? கண்டிப்பா கிடையாது. கூகுள் வந்தப்ப எல்லாரும் சொன்னாங்க இனிமே டீச்சர்ஸ் எதுக்கு, எல்லாம் கூகுள்லயே இருக்கேன்னு. ஆனா இன்னைக்கு தான் நமக்கு நல்ல டீச்சரோட அருமை என்னன்னே தெரியுது. ஏன்னா கூகுள் இன்ஃபர்மேஷன்ஸ் தரும், ஆனா டீச்சர்ஸ் தான் டிசிப்ளின் என்னன்னு சொல்லி தருவாங்க. ஏஐ ஒரு நல்ல புக்கை தரும், ஆனா ஆசிரியர் தான் ஒரு நல்ல மனுஷனை உருவாக்குவார். நமக்கு இருக்க சில பெரிய அபாயங்கள் என்னன்னு பார்க்கலாமா? டீப் ஃபேக் டெக்னாலஜி. இது மூலமா ஒருத்தரோட முகத்தை வச்சு இன்னொருத்தர் தப்பான வீடியோக்களை உருவாக்க முடியும். இது இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது ஒரு சைபர் கிரைம், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஸ்கேம் எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் யாராவது ஃபோன் பண்ணி உங்க ஏடிஎம் கார்டு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு ஹிந்திலேயோ இல்லைன்னா அரகுற தமிழ்லையோ பேசுவாங்க. நாம உடனே உஷாராகிடுவோம், எதையுமே ஷேர் பண்ண மாட்டோம். ஆனா இப்ப ஏஐ வந்த பிறகு உங்க அப்பாவோட குரல்லையே உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். தம்பி அவசரமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், ஒரு 10,000 ரூபாய் இருந்தா இந்த நம்பருக்கு அனுப்பேன்பா அப்படின்னு சொல்லும். ஆனா அங்கதான் நம்ம ஏமாறுவோம். உங்க அப்பா குரல்லையே அந்த ஏஐ தான் பேசும், நீங்க பதறி போய் காசு அனுப்புவீங்க. இது மாதிரி கூட நிறைய நடந்திருக்கு. இந்த வாய்ஸ் க்ளோனிங் முறையில அப்படியே அச்சு அசலா அந்த ஏஐ பேசும். அடுத்தது ஒரு சில அல்காரிதம் பயஸ். ஏஐக்கு நாம சொல்லி கொடுக்கிற டேட்டாவிலேயே ஜாதி, மதம் இல்லைன்னா இனவெறி இதெல்லாம் கலந்திருந்தா அந்த ஏஐயும் அப்படியே தான் யோசிக்கும். ஒரு கம்பெனியில வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு வைங்க, அங்க ஒரு ஏஐ மெஷின் தான் அப்ளிகேஷனை செக் பண்ணுது. அந்த மெஷினுக்கு ஆண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு தப்பான ஒரு டேட்டா போயிருந்தா அது தகுதியான பெண்களுக்கு வேலை கிடைக்காம பண்ணிடும். நாம மெஷின் சொல்றதுதான் சரின்னு நம்புவோம், ஆனா அந்த மெஷினே பயஸ்டா தான் முடிவை எடுக்கும். அதுக்கு நாமளும் ஒரு காரணம் ஆயிடுவோம். இது சமூக நீதியை பாதிக்கும். அடுத்தது அட்டானமஸ் வெப்பன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம். இது உங்களுக்கு கொஞ்சம் புரியாது, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். உலக நாடுகள் இப்ப கில்லர் ரோபோட்டுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மனுஷன் உத்தரவு போடாமலேயே யாரை சுடணும் யாரை கொல்லணும்னு அந்த மிஷினே முடிவு பண்ணும். அந்த மிஷினுக்கு கருணை அப்படிங்கிறது ஒரு துள்ளி கூட கிடையாது. இன்கேஸ் அது ஒரு தப்பான மூவ் எடுத்துட்டா அப்பாவி மக்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் எந்திரன் படத்துலயும் ப்ரொஃபசர் போரா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நாம எல்லாத்துக்கும் ஏஐ சார்ந்திருக்க ஆரம்பிச்சா நம்ம மூளை சோம்பேறி ஆயிடும். நம்ம புத்திசாலித்தனத்தை மெஷின் கிட்ட அடகு வச்சிடக்கூடாது. டெக்னாலஜி நமக்கு வேலைக்காரனா இருக்கணும், நாம அதுக்கு அடிமையாகிடக்கூடாது. இன்னும் 20 வருஷம் கழிச்சு கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க காலையில எந்திரிக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் ஏஐ உங்களுக்காக துணையா இருக்கும். டிரைவர் இல்லாத கார்கள், தானாக சமைக்கும் கிச்சன், இதெல்லாம் நிஜமாக போகுது. அந்த டைம்ல நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், உழைப்பை விட அறிவுக்கு மதிப்பு கொடுங்க. உங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. ஏஐ எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக்கோங்க. கத்தி இருந்தா காய்கறியையும் வெட்டலாம், கையையும் வெட்டிக்கலாம். நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஐ ஒன்றும் நேத்து நைட்டு முளைச்சு பூமிக்கு வந்த ஒரு ஃபேண்டசி திங் கிடையாது. அது ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சது. மனுஷன் கண்டுபிடிச்ச எல்லா மெஷினும் மனுஷனை விட பெருசு கிடையவே கிடையாதுங்க. ஆனா அது எல்லாத்தையும் நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத தான் இருக்கு. அது கூட வாழ அடாப்ட் ஆகிக்கணும். இந்த கூகுள் குட்டப்பான்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் பார்த்திருப்பீங்க. அது மாதிரி தாங்க டெக்னாலஜி பத்தி தெரியாத ஒரு பெரியவர் நாளடைவுல அதோட ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிச்சிருவாரு, அதோட அடாப்ட் ஆகிடுவாரு. அதை தான் நான் சொல்ல வரேன். டைம் இருந்தா அந்த படத்தையும் பாருங்க. நமக்கு இதயம் இருக்கு, நமக்கு அன்பு இருக்கு, நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணுங்கிற ஒரு குணம் இருக்கு. இந்த குணங்கள் தான் நம்மள ஒரு ஹியூமன்ஸா வச்சிருக்கு. ஏஐ நமக்கு ஒரு சூப்பர் பவர். அந்த பவரை வச்சு நாம இந்த உலகத்தை இன்னும் அழகாக்குவோம். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க திறமையையும் சரி, உங்க மன உறுதியையும் சரி,
எந்த மெஷினாலையுமே திருடவே முடியாது. ஸோ வரி பண்ணிக்கவே வேணாம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.